ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கூடையும் ஒரு பக்காவான காம்பினேஷனில் இருக்கக்கூடிய தக்காளி குருமா தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம காய்கறியெல்லாம் போட்டு செய்திருக்கிறதுனால ஒயிட் ரைஸ்க்குமே ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடையை சூடு பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவு எண்ணெயில் 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு, 1 ஸ்பூன் அளவு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் குருமா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை தோலை மட்டும் உரிச்சிட்டு கட் பண்ண வேண்டாம். அதை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதை நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம், அதனால் கட் பண்ண வேண்டாம். முழுசாகவே எண்ணெயில் வதக்கிடலாம். இது வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி பழம் வந்து ஒரு 4 தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன். நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடலாம். தக்காளி வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சோன்னா சட்டுன்னு வதங்கி வந்துடும். தக்காளி வந்து நல்லா மசிய வதங்கணும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு வதக்கி விட்டுடலாம். மூடி போட்டு வச்சுருந்தோம்னாலே போதும், நல்லா ஈஸியாக வதங்கிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கணும். அப்போ தான் தக்காளியோட பச்சை வாசனை எதுவுமே இருக்காது. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். தக்காளி வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதமே போதுமானது. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே கடாயிலேயே 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுடலாம். இது கூட பார்த்திங்கன்னா நான் காய்க்குன்னு சொல்லி முருங்கைக்காவும் காலிஃப்ளவரும் இருந்தது, அதை சேர்த்துருக்குறேன். முருங்கைக்காய், காலிஃப்ளவர் இது கூட நீங்கள் பச்சை பட்டாணி இருந்ததுனாலும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடுங்க. இந்த தக்காளி குருமாவை இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்து பாருங்கள். குழம்புக்கு அவ்வளவு சூப்பராக இருக்குங்க. மெயினாக சொல்லணுன்னா இட்லி தோசை கூடயும் சாதத்து கூடயும் பக்காவாக காம்பினேஷனாக இருக்கும். காயை நல்லா வதக்கி விட்டுட்டு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். காய் வந்து வெந்து வரட்டும். காய் வந்து இப்போ 3/4 அளவு வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூளும் குருமாவுக்கு தேவையான அளவு குழம்பு பொடியும் சேர்த்துக்கோங்க. குழம்பு பொடி சேர்த்தாலே போதுமானது, வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாம். மசாலா சேர்த்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்தோன்னே பார்த்திங்கன்னா குருமா வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இது இன்னுமே நல்லா கொதிச்சு வரட்டும். இது கொதிச்சு வர்றதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம், அது பார்த்துடலாம் என்னென்னு. மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துருக்கிறேன். இது கூட 10 சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொதி மட்டும் வரட்டும், ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு கொதி வந்துருச்சுன்னா குருமா வந்து ரெடி ஆயிருங்க. நல்லா மணக்க ரொம்பவே வாசமாக இருக்கும். இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுவுமே சேர்க்கலை. இருந்தாலும் குழம்பு எப்படி இருக்குன்னு நினைக்க வேண்டாம், நீங்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எண்ணெய்லாம் நல்லா தெளிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சேர்த்து இறக்கிட்டோன்னா சூப்பரான தக்காளி குருமா வந்து ரொம்ப ஈஸியாக அண்ட் டேஸ்ட்டாக ரெடி பண்ணியிருக்கிறோம். இது வந்து இட்லி, தோசை, சாதத்து கூட ஒரு பக்காவான காம்பினேஷனுங்க. இந்த டேஸ்ட்டான தக்காளி குருமாவை இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.